ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்று மதுக்குட்டியின் பர்த்டே. ஸோ, நான் அவருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஹேண்டில் லைட் டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி, நான் அவருக்கு இந்த பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது, கேக் எல்லாம் கட் பண்ணுறது, புது ட்ரெஸ் வாங்குறது, அதில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஸோ, அதை மெயின் பண்ணிக்கொண்டு சர்ப்ரைஸாக இது ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணினான். ஹோட்டலோட நேம், கோஸ்ட் என்ன மாதிரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, எனக்கு எவ்வளோ முடிஞ்சுது, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று டியூஸ்டே 2 பேருக்குமே வேலை இருந்தது. 2 பேருமே வந்து லீவ் போடையில். ஸோ நான் மதுக்குட்டிக்கு சொன்னான், எனக்கு வேலை நீங்களும் போயிட்டு எனக்கு இப்போ ஈவினிங் 6:30க்கு பிறகு உங்களோட டைமை தாங்கணும். ஏன்னா அவர் வாரதுக்கு நைட்டு 8:30 அந்த மாதிரி ஆகும். நான் சொன்னேன், எனக்கு 6:30 அந்த மாதிரி எனக்கு டைமை தாங்கும், நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடுவோம் இந்த மாதிரி தான் சொன்னான். அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா என்ன கலாய்ச்சி கொண்டே இருந்தார். என்ன அந்த சிவகார்த்திகேயன் மாதிரி வெடியெல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ண போறியா எனக்கு அந்த மாதிரி. நான் சொன்னேன், அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, போய் டின்னர் சாப்பிட்டு வருவோம், உங்களுக்கு சாப்பாடு தானே பிடிக்கும், இப்போ நான் எந்த செலவில் ட்ரீட் வைக்கிறேன் வாங்கோண்டு கூட்டி கொண்டு போனது. சரி என்று குட்டிக்கண்ணனுக்கும் சாப்பாடு செய்து எடுத்துக்கொண்டே போனது. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போன பிறகு இந்த செட்டப் 4th ஃப்ளோரில் செட் பண்ணியிருந்தேன். நான் ஃபுல்லாக கஸ்டமைஸ் தான். அவைகிட்ட வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து அனுப்பினான், இதே மாதிரி செய்து தாங்க ப்ரோண்டு. உண்மையாகவே அவர் நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே எல்லாம் கேட்டு எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தந்தவர். அப்போ நான் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தேன். கேக்லேருந்து ரெஃபரன்ஸ், இந்த ரோசஸ் எல்லாமே சில ஐடியாஸ் வந்து அந்த அண்ணா சொல்லி தந்தவர். அப்போ 4th ஃப்ளோரில் வந்து 6:37 அந்த மாதிரி என்ன நல்ல வியூவாக இருக்கும். அப்போ நான் 4th ஃப்ளோர் வந்து மொட்டை மாடி தான், பால்கனி. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி போட்டு 4th ஃப்ளோருக்கு போய் இன்னுடி என்ன மாடியில் கூட்டி கொண்டே தள்ள போறியாண்டெல்லாம் வாழ்க்கைட்டு கலாய்ச்சி கொண்டே வந்தேன். இந்த செட்டப்பை பார்த்தா பிறகு அவருக்கு சரியான சர்ப்ரைஸாக இருந்தது. இது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண இது வரைக்குமே எனக்கு தெரியாது, நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ற ஆளுக்கு சரியான ஹாப்பி. அடுத்தவங்களை அதுவும் எனக்கு பிடிச்ச மதுக்குட்டியை சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஏன்னா மதுக்குட்டி எனக்காக ரொம்ப செஞ்சுருக்கார், ரொம்ப கவிதை எழுதி தந்திருக்கிறார், எனக்காக எல்லாமே செஞ்சுருக்கார். பட் அவருக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு குட்டி குட்டி இந்த நெயில் பாலிஷ் கலெக்ஷன், ஷூ கலெக்ஷன்ஸ், பூட் கலெக்ஷன், பொட்டு கலெக்ஷன், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். கிச்சன் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது. அதனால் அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து எனக்கு பார்த்து பார்த்து செய்வார். ஈவன் அவர் எனக்கு என்னட்ட இல்லாத வித்தியாசமான ஒரு பொட்டு ஸ்டிக்கர் போட்டு கோம்போ வாங்கி தந்தாலே எனக்கு அது சர்ப்ரைஸ் அண்ட் இம்ப்ரெஸ்ட். ஆனால் மதுக்குட்டிக்கு ட்ரெஸ் இல்லையோ ஷூ இல்லையோ என்னத்துலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டே இருந்தேன், அவரை இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும், என்ன செய்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த ஐடியா வந்து சிக்கிச்சுது. அப்போ அதையே அப்படியே கப்பண்டு பிடிச்சி ஏப்ரல் 1 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏனெண்டா குட்டிக்கண்ணனுக்குரிய பர்த்டே அவர்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணுற அலுவலம் இருந்தது. அதனால் அந்த ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த அண்ணாட்ட சஜஷன் கேட்டு அவர்கிட்ட நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கண்டெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளாக ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடினது. அவருக்கு கொத்து பிடிக்கும் அண்ட் நாசிக் ராங் பிடிக்கும். ஸோ நாசிக் ராங் சீ ஃபுட்டில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு, கொத்து வந்து சிக்கன் உண்மையாகவே குவான்டிட்டி பர்ஃபெக்டாக இருந்தது, அளவாக இருந்தது. அதோட சிக்கன் கொத்தில் வந்து ரொம்ப சிக்கன் பீசஸ் போட்டிருந்தாங்க. உண்மையாகவே ஒவ்வொரு பைட்டுக்குமே வந்து ஒவ்வொரு சிக்கன் பீசஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ நாசிக் ராங்குக்கும் சீ ஃபுட் ஆர்டர் பண்ணினா ஒவ்வொரு பைட்டுக்குமே ஒவ்வொரு விதமான சீ ஃபுட் இருந்தது. ரியலி இம்ப்ரெஸ்ட் அண்ட் மாவலஸ். அதுக்குமே மதுக்குட்டி எனக்கு பாயிண்ட்ஸ் தந்தவர், நல்லா இருந்தது ஃபுட்டுண்டு. ஏன்னா அவர் சரியான ஃபுட், நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி கேக் கொண்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ஒரு சின்ன மினி கார்ட்டில் வந்து ஹாப்பி பர்த்டே டேடாண்டு போட்டுட்டு குட்டி குட்டியாக 2 ரோஸ் நொசில் போட்ட கப் கேக்கில் வந்து அவட்ட ஏஜ் அதை போட்டுட்டு அங்கே குட்டியாக ரிஃபரன்ஸுக்கு எங்கிட்ட கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோ அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணினது. இந்த ஹோட்டலில் பேர் வந்து ஓவியா ஹோட்டல், வவுனியா மில் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகியிருக்குது. உண்மையாகவே சரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு இதில் எமௌண்ட் அந்த மாதிரி அந்த கண்டெக்ட் பர்சன்ட் நம்பர் அந்த மாதிரி வேணுமென்று சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றின வீடியோ லிங்க் அல்லது ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். இதுதான் மதுக்குட்டின பர்த்டே சர்ப்ரைஸ். அண்ட் ஆல்சோ மதுக்குட்டிக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. பாய், ஹாவ் அ குட் டே.